வெந்நீரை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதுக்கு தேவையான 15 கார மிளகா, 4 காஷ்மீர் சில்லி. இந்த மிளகாயில் அந்த வெந்நீரை ஊற்றிக்கிறணும். இந்த மிளகாய் சாறில் போட்ட பிறகு இருக்கிற வெந்நீரை வச்சு தான் அந்த பேஸ்ட்டு அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 15 கார மிளகாய், 4 காஷ்மீர் சில்லி இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறணும். புளித்துண்டு 1 போட்டுக்கிறணும். 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும். கடலுந்த பருப்பு சிறிதளவு, கடுகு ஒரு அரை ஸ்பூன், உளுந்து பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறணும். சின்ன வெங்காயம் 15 போட்டுக்கிறணும். பொடிசாக கட் பண்ணிக்கணும். 10 பல் பூண்டு போட்டுக்கிறணும். பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கிறணும். பெருங்காயம் பவுட்ரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறணும். போட்டு நல்லா கிண்டிக்கிறணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த மிளகாய் பேஸ்ட்டை ஊற்றணும். மிளகாய் அரைக்கும்போது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தேவைக்கு உப்பு போட்டுக்கிறணும். வெல்லம் கொஞ்சம் சிறிதளவு போட்டுக்கிறணும். மிளகாய் அரைக்கும்போது நம்ம ஏற்கனவே வச்சுக்க பாருங்கள் வெந்நீர், அதை ஊற்றி அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிக்கிறணும். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. திருப்பி நல்லெண்ணெய் ஒரு 25 மில்லி ஊற்றிக்கிறணும். திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேவை தான் எண்ணெய் ஊற்றிக்கலாம், எல்லாத்தையும் விட்டுறலாம். ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். காரா சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும்.